24 மணி நேரம் இந்த நேரம் ஃபோன்லேயே தானேடா. என் தேண்டா ஐக்கு அதில் இந்த மாதிரி பார்க்கறதுக்கா? இந்த மாதிரி ஃபோனில் பார்க்க உலகத்தில் நாட்டில் நடக்கிற இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள தான். உலக இது நீ சொல்லு. அப்போ அமெரிக்கன் காரில் எந்தக்கு வெனிசுலாவில் பூந்து அதை ஜனாதிபதி அரெஸ்ட் பண்ணி அப்படி இருந்த பெரிய பிரச்சனை உண்டாக என்ன காரணம்னு சொல்லி அதுக்கு வெனிசுலாவோட ஜனாதிபதியை அமெரிக்கன் காரில் பூந்து தூக்கினதுக்கு காரணம் பாப்பா. வெனிசுலா தான் உலகத்திலே இந்த எண்ணெய் வளம் கொண்ட நாடு. மத்திய கிழக்கையும் பார்க்க எண்ணெய்க்கு இது வந்து வெனிசுலாவில். இனி அதுக்கு தான் அமெரிக்கா பாஞ்சி வெனிசுலாலிக்கு ஜனாதிபதியை தூக்கிட்டு எண்ணெய் வளர்த்து அவங்க கைப்பற்றினேன். நீ அவங்க அமெரிக்கன் காரணம் தேவையில்லா வேலைடா வேற ஒரு நாட்டுள்ளுக்கு பூந்து அந்த ஜனாதிபதி அரெஸ்ட் பண்ணி இதாக்கி அதுக்கு அப்படி செஞ்சவனுங்க. அது எந்தக்குன்னு கேட்டால் வெனிசுலாவோட மெயின் கஸ்டமர் எண்ணெய் எடுக்க மெயின் கஸ்டமர் வந்து சைனா. சைனாக்கு தான் 170% அவங்க வந்து எண்ணெய் கொடுக்குற. சைனாக்கு போகிற எண்ணெயில் நிப்பாட்டத்துக்கு தான் வெனிசுலாவை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கொண்டு. ஈரான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சைனா வந்து மெயினாக எண்ணெய் எடுக்கிற வந்து ஈரானால். இப்போ ஈரானுக்குள்ளேயும் பிரச்சனையை உருவாக்கி பிரச்சனை போகுது. இவங்களுக்கு தேவை சைனா வந்து வளர்ந்து கொண்டு வருது. இப்போ டெக்னாலஜியில் எல்லா சைட்லேயும் வளர்ந்து கொண்டு வருது. அதை வந்து நிப்பட்டத்துக்கு வெனிசுலாவில் எடுக்கிற எண்ணெயும் ஈரானால் எடுக்கிற எண்ணெயை நிப்பட்டினா 170% எனர்ஜி வந்து சைனாட இல்லா போகிற. இங்கே அதை சுற்றி தான் அவங்க இது ரெண்டையும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. வெனிசுலாவோட ஆல்ரெடி இப்போ அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துட்டாங்க. இப்போ வந்து ஈரானில் ஒரு இந்த கிளர்ச்சி ஒன்று இதாக்கி ஒரு பிரச்சனை உருவாக்கி இப்போ அவங்களுக்கு தேவை ஈரான் லீக்கிற ஆட்சியை கலைச்சிட்டு அவங்களோட இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் ஷூவை நக்கி கொண்டு நிற்கிற ஒரு ஆட்சியாளரை கொண்டு ஈரானில் இருப்பட்டதுக்கு. அப்போ அவங்களுக்கு தேவையான மாதிரிக்கு ஆட்டி பறக்கலும். அப்போ சைனாக்கு போகிற என்ன வெனிசுலாலேருந்தும் இல்லா போகிற ஈரான்லேருந்தும் இல்லா போகிற. அப்போ சைனாவோட 170% எனர்ஜி இல்லா போகிற. அமெரிக்காவுக்கு தேவை யாரோட களத்தை கடிச்சு சரி அவங்க தான் இந்த நாளும் வல்லரசு ஆகிக்கிறதுக்கு. அதே சைனா முன்னேறிக்கும் வாரத்தை இவங்களால் பார்த்து கொண்டு நிற்கல. இவங்க வந்து வேறு விதமாக அவங்களோட இதை வந்து இல்லாமக்க போகிற சைனாட. சரி. அப்போ எந்த இஸ்ரேலும் இதுக்குள்ளே மூக்கனால் வச்சுக்கொண்டு ஈரானோட இந்திய பிரச்சனை அப்படின்னு அது இஸ்ரேல் காரங்களுக்கு வந்து பெரிய தலையிடியாக்கி மத்திய கிழக்கில் வந்து ஈரான் தான் அவங்களும் அமெரிக்காவோட சேர்ந்து ஈரான் ஆட்சியை இல்லாமாக்கி அவங்களுக்கு தேவையான ஆட்சியாளர் ஈரானில் கொண்டு வந்து நிப்பாட்டதுக்கு. அப்போ முழு மத்திய கிழக்குமே அமெரிக்காடையும் இஸ்ரேல்டையும் கண்ட்ரோலுக்கு வார. அதுதான் வந்து இஸ்ரேலுக்கு தேவை விளங்கினா. அதுதான் 2 பேரும் ட்ரை பண்ணி இப்போ ஈரானில் பிரச்சனையை உண்டாக்குறாங்க. வெனிசுலாவில் இதாக்குற இப்போ அப்படி இப்படின்னு சொல்லி இதாக்கி கொண்டு நிற்கிற. இவனுங்க எல்லாம் 1000 வருஷம் வாழ்க மாறியடா ஆட்டம் போடு. ஏன்னா அவ்வளோ மக்கள் எல்லாம் கொண்டு குவிச்சு கொண்டு இதாகி கொண்ட 1000 வருஷம் வாழ போகிற மாதிரியும் இல்லை ஆட்டம் போடியே. உன்னுக்கு வார ஒவ்வொரு நிமிடமும் ஆபத்து தான். மத்திய கிழக்கு இப்போ வந்து சூடு பிடிச்சி பதறி கொண்டு நிற்கிற. எந்த நேரம் எந்த ஆகும்னு தெரியா. ஒவ்வொரு வினாடியும் ஆபத்து தான். எங்கே வெடிக்கும், எங்கே பத்தும், எங்கே எரியும், எங்கே இடிஞ்சு புழுமன்னு சொல்லி ஒரு 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 பதட்ட நிலையில் தான் நீக்குது. முன்னுக்கு வார ஒரு இப்போ அமெரிக்கா ஈரான் கட்டிப்பாங்க. ஈரான் வந்து அங்கேக்கு மத்திய கிழக்கு பேஸுகள் கட்டிக்கும், அமெரிக்கன் பேஸுகள் கட்டிக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கதைன்னு போகுது. முன்னுக்கு ஒவ்வொரு வினாடியும் ஆபத்தான நிலைமையில தான் நீக்குது. ஒரு ஆபத்தும் நடக்காமல் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை நடக்காமல் இல்லாமல் அந்த வல்ல இறைவன் தான் எல்லாரையும் பாதுகாக்க வரும். These nuts